இதுவரைக்கும் நமக்கு ஒரு நோய் வந்ததுன்னா நாம் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம். உலக மருத்துவர்கள் மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், தொடுவர்மம், இந்த மாதிரி மருத்துவத்தையெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்திருக்கிற இந்த மருத்துவத்துக்கு பேர் செவி வலி தொடு சிகிச்சை, அனாட்டமிக் தெரப்பி, த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ட்ரீட்மெண்ட், சுய சிகிச்சை கலை இதுக்கு பேருங்க. இந்த மருத்துவத்தில் மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், தொடுவரும் ஒன்றுமே கிடையாது. உங்கள் நாடியை பார்க்க போகிறதும் கிடையாது. உங்கள் நோயை பற்றி என்கிட்ட சொல்லவும் வேண்டாம், ஒன்றுமே இல்லை. ஆனால் நோய் குணமாகும். எப்படி ட்ரீட்மெண்ட் கேட்டிங்கன்னா, நான் ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன். நான் பேசுகிறத நீங்கள் உட்காந்து கேட்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட். ஏங்க, மருந்து கொடுக்க மாட்டீங்க, மாத்திரை கொடுக்க மாட்டீங்க, ஒன்றுமே தொட மாட்டீங்களாமா, நாடியும் பார்க்க மாட்டீங்களாமா, என் நோய் பேருன்னு சொல்ல வேண்டாமாம்மா, நீங்கள் வாட்டுக்கு மைக்கு பிடிச்சி உட்காந்து பேசுவீங்க, நான் உட்காந்து கேட்பேன், எனக்கு நோய் குணமாயிருமான்னு கேட்பீங்க. உங்களுக்கு தேவை நோய் குணமாகணும், அவ்வளோதானே. உங்களை குணப்படுத்துகிற டாக்டரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணி வச்சுருக்கிறீங்களா? கிடையாது. மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் நான் குணப்படுத்திக்கன்னு சங்கல்பம் வச்சுருக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. இத்தனை ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி தான் குணப்படுத்திக்கன்னு சங்கல்பம் வச்சுருக்கீங்களா? அதுவும் கிடையாது. நமக்கு தேவை நோய் குணமாகணும். குணம் ஆகுது, அவ்வளோதாங்க. அப்போது நான் 30 வருஷம் சர்க்கரை நோயாளிங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கேன், இன்சுலின் போட்டிருக்கிறேன், பிபி இருக்குது, தைராய்டு, கேன்சரு, எய்ட்ஸு, மூட்டு வலி, முழங்கால் வலி, எவ்வளோ நோயெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் எனக்கு ஒவ்வொரு நோய் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நீங்கள் பேசுகிறத உட்காந்து கேட்டால் போதுமா? போதும். அப்போ சர்க்கரை நோய் குணமாயிருமா? குணமாயிரும். உங்களுக்கே சர்க்கரை நோய் குணமான, அவ்வளோதானே. இன்றைக்கி 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடியுங்க. மொத்தம் 6 மணி நேரம் நிகழ்ச்சி. இப்போ ஆரம்பிக்கிற நான் 1 மணிக்கு முடிப்பேன். 1லேருந்து 2 லஞ்ச் டைம், 2க்கு ஆரம்பித்து 6க்கு முடியும். இங்கே ஒருவேளை 10 வருஷம் 20 வருஷமாக சர்க்கரை பிபிக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு சர்க்கரை நோயும் கிடையாது, பிபியும் கிடையாது. 6 மணிக்கு அப்புறம் சர்க்கரை நோயாளி எல்லாம் இனிப்பு சாப்பிடலாம், வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்றும் ஆகாது. பிபி இருக்கிறவங்க 6 மணிக்கு அப்புறம் உப்பு போட்டு திங்கலாம். கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு சாப்பிடலாம். கொழுப்பு கட்டி இருதயத்தில் அடைப்பு இருக்கிறவங்க எண்ணெய் பலகாரம், தேங்காய் சாப்பிடலாம். இந்த மாதிரி சொரியாசிஸ் இருக்கவங்க ஊறுகாய் சாப்பிடலாம். யாரெல்லாம் எந்தெந்த நோய்க்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி 6 மணி நேரம் சாப்பிட்லாம். என்னென்னமெல்லாம் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்ருக்கீங்களோ அதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி? நாங்கள் எத்தனையோ டாக்டரை பார்த்துருக்குறோம், எவ்வளோ நாடு போயிருக்கிறோம். நான் டாக்டர்னு சொல்கிறது அலோபதி கிடையாது, புரிஞ்சுக்கங்க. அலோபதி மட்டும் கிடையாது. முதல்ல இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அடிக்கடி நான் மருத்துவர்கள்னு பேசுவேன். அது அலோபதி மட்டும் கிடையாது. உலகத்தில் மருத்துவம்னு பார்க்குற எல்லாத்தையும் பொதுவாக தான் நான் பேசுகிறேன். நான் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்துருக்குறேன். அப்படியெல்லாம் குணமாகாத நோய் குணமாயிருமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக குணமாகும். ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, கடி படம் கன்றாவியாக இருக்கும். 20 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு கடைசி வரை உட்காந்து பார்த்துருக்கீங்களா? எனக்காக திரும்ப வந்துருக்கீங்களா பாதியில்? அந்த மாதிரி ஒரு கடி படத்தை கொடுக்குற மரியாதை இந்த மருத்துவத்தை கொடுத்தா போதும். உட்காந்து முழுசாக பார்க்கணும். பார்த்து முடிச்சோடனே பிரயோஜனமாக இருக்காது, அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. அதனால் 6 மணி வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிற யாருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது. யாராவது கேள்வி நடுவில் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா உலகத்தில் மொத்தம் எவ்வளோ நோய் இருக்குது, என்னென்ன மருத்துவம் இருக்குது, எப்படி நோயை குணப்படுத்துறது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பேசுகிறோங்கிறனால 6 மணி வரைக்கும், ஒரு 5:30 மணி வரைக்கும் எந்த கேள்வியும் தயவுசெய்து கேட்காதீங்க. யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளோ கேள்வினா எழுதி வச்சுக்கோங்க. 6 மணிக்குள்ளே அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிகழ்ச்சி நான் முடிச்சிட்டேன்னு சொன்னோடனே யார் வேணால் எவ்வளோ வேணால் கேள்வி கேட்கலாம். அத்தனை கேள்விக்கு பதில் சொல்லாமல் போக மாட்டாங்க. அதனால் இந்த மருத்துவத்தில் மருந்து மாத்திரை இல்லை, யோகா, மூச்சு பயிற்சி, டயட்டு, வாக்கிங் எதுவுமே கிடையாது. உட்காந்து காது கொடுத்து கேட்கணும். பேசுகிற எனக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம் இல்லை. உட்காந்து காது மட்டும் தான் கொடுத்து கேட்குறீங்க, உங்களுக்கு எந்த சிரமம் இல்லை, எனக்கு தான் கஷ்டம். நம்ம உடம்புல ஒரு சுரப்பி இருக்கு.
எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த சுரப்பி ஒரு நீரை சுரக்குது. அந்த நீர் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துது. அந்த சுரப்பி உடம்புக்குள்ள எங்க இருக்கு, அதோட பேர் என்ன, அது என்ன நீரை சுரக்குது, அதை எப்படி நாமளே 120 வயசு வரைக்கும், உடனே எனக்கு 80 வயசுங்க அப்படின்னு நினைக்காதீங்க, 120 வயசு வரைக்கும் சுரக்க வச்சுக்கலாம். அது எப்படி சுலபமா சுரக்க வைக்கிறதுங்கிறத இன்னைக்கு நாம 6 மணிக்குள்ள கத்துக்க போறோம். பலவிதமான விளக்கங்களோட கத்துக்க போறோம். அதனால தயவு செய்து உட்கார்ந்து பொறுமையா கேளுங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி என்னன்னா, இங்க மருந்து மாத்திரை இல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் மருந்து. காது கொடுத்து கேளுங்க. அதுக்கு செய்ய வேண்டிய உதவி, செல்போன் இருந்ததுன்னா தயவு செய்து ஆஃப் பண்ணிருங்க. ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்லுவேன், ஆனா அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும், அரை மணி நேரத்துக்கு ஒருக்க யாரோ ஒருத்தர். அதனால ஒரு தடவை தயவு செய்து செக் பண்ணுங்க. யாருக்காவது சைலண்ட் போட தெரியல, ஆஃப் பண்ண தெரியலன்னா பக்கத்துல கொடுங்க. அதனால இந்த மருத்துவத்தை பத்தி இன்னும் நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு நேரடியாக ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் வேணும். அதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நான் கடந்த ஒரு 5 வருஷமா இந்த மருத்துவத்தை பண்ணிட்டு இருக்கேன், இந்த சிகிச்சையை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏறக்குறைய இது வரைக்கும் ஒரு 20,000 பேருக்கு இந்த மருத்துவம், இந்த சிகிச்சை போய் சேர்ந்திருக்கும். ஆனா 5 வருஷமா பண்ணிட்டு இருந்த அந்த விஷயம் 20,000 பேருக்கு ரீச் ஆச்சு. இன்னைக்கு குறைஞ்சது 2 லட்சம் பேருக்கு ரீச் ஆக போகுது. அப்போ 5 வருஷமா செஞ்ச ஒரு விஷயத்த ஒரே நாள்ல 10 மடங்கு அதிகமா இன்னைக்கு ரீச் ஆகுது. அதுக்கு காரணம் ஜான்குமார் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் உங்க மனசால நன்றி சொல்லுங்க. ஏன்னா எத்தனையோ விஐபி பார்த்துருக்குறாங்க என்னோட டிவிடியை. வெளிநாட்டுல இருந்து டெய்லி ஃபோன் வந்துட்டே இருக்கும், பார்த்தங்க, நல்லா இருக்கு, தேங்க்ஸ், அவ்வளோதான். அவங்கவுங்க குணமாகறாங்க, நல்லா இருக்காங்க, தேங்க்ஸ் சொல்றாங்க. அது முக்கியம் கிடையாது. நமக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் அதுல தான் இருக்குது. அந்த விஷயத்தை ஐயா செஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் பிரேயர், உட்காந்துக்குங்க. அவங்கவங்க உங்க குலதெய்வத்தை கடவுளை வேண்டிக்குங்க. முடிச்ச உடனே நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க.